ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி டேஸ்ட்டான புதினா சாதம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதினாவை ஒரு தழையாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நல்லா தண்ணி வடித்து எடுத்துக்கணும். தண்ணியை வடித்து எடுத்துட்டு நல்லா எண்ணெயை பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்போ புதினாவை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். எண்ணெயில் பார்த்திங்கன்னா இப்போ புதினா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து புதினாவை எடுத்துடலாம். இப்போ புதினா பார்த்திங்கன்னா அந்த பஸ் வர்றதெல்லாம் நின்னதுக்கப்புறம் நம்ம புதினாவை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். நம்ம கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு பொரிச்சா அப்படி இருக்கும், அதே மாதிரி புதினாவும் கிறிஸ்பியாக ஆகிடும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம புதினாவை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா புதினாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். புதினா பொரித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம கையால் இப்படி அழுத்தணும் அப்படின்னாவே நல்லா பொடியாகிடும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். சூடாக போடாதீங்க, சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புதினாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவும் எப்படி சாதம் வடிப்பீங்களோ அதுக்கு முன்னாடி பக்குவத்தில் சாதத்தை வடித்து ஆற வச்சு எடுத்துருக்கோம். வெரைட்டி ரைஸுக்கு சாதம் நெத்தாக வடித்து எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். எண்ணெயில் பொரிச்சதுனால எண்ணெய் அதிகமாக இருக்கும். நம்ம தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்பவே கம்மியாக ஊற்றி தாளிக்கணும். புதினா சாதம் தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடுகு எடுத்துருக்கேன், காஞ்ச மிளகா. காரத்துக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா தான். நீங்கள் எவ்வளோ சாதம் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் அதிகம் சாப்பிட மாட்டோம், அதனால் நாங்கள் குழந்தைங்களுக்காக மிளகா கம்மியாக போட்டுக்கிறோம். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் உரித்து சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு தான். இந்த பொருட்கள் நம்ம எடுத்துருக்க பொருட்கள்லாம் பொரியிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம பொரித்து வச்சுருக்க புதினா பார்த்திங்கன்னா எண்ணெயிலே பொரிச்சதுனால அதுலேயே நிறைய எண்ணெய் இருக்குது. அதனால் எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் போதும். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாவை பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு கலர் விட்டுட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டோம். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு கடலைப்பருப்பு முந்திரி எல்லாம் கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே கலர் மாறிடுச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இந்த பொருளெல்லாம் பொரியறதுக்கு மட்டும்தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கலவையை நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்தில் இதை அப்படியே கொட்டிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா மிக்ஸை சாதத்தில் ஊற்றி கலரிக்கணும். 1 கட்டு புதினா எடுத்துருந்தோம். இப்போ பொரித்து அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல. அந்த பொரித்த புதினாவை மட்டும்தான் அரைச்சோம். அதில் இருந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி சேர்த்த மாதிரி இருக்குது. இவ்வளோ தான் வரும். 1 கட்டு புதினா தழையை மட்டும் நம்ம போட்டதுனால இது பார்த்திங்கன்னா ஒரு 3 வழக்கு சாதத்துக்கு தான் நாங்கள் செய்கிறோம். இதை ஊற்றி கலரிக்கலாம். இது ஃபுல்லும் பார்த்திங்கன்னா எண்ணெய். அதுக்கு தான் தாளிப்பு போடும்போது எண்ணெய் ரொம்ப கம்மியாக போட்டேன். மிக்ஸி ஜாருக்குள்ளே பார்த்திங்கன்னா புதினா இருக்குது.
இதை நம்ம கையால் எடுக்க முடியாது. சாதத்தை உள்ளே போட்டு கலரி எடுத்துக்கலாம். கரண்டியால் இப்படி கலரிட்டு இதில் இருக்க புதினா எல்லாம் சைடெல்லாம் இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெயே போடலை. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதினாவை பச்சையாக சட்னி மாதிரி அரைச்சி சாதம் கலருவாங்க. அதை விட இதை மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அப்புறம் இந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாகிடுவீங்க, விடவே மாட்டீங்க. நீங்கள் பச்சையாக புதினாவை அரைச்சி சாதம் செஞ்சோன்னா இந்தளவு கலர்ஃபுல்லாக இருக்காது. குழந்தைங்களும் க்ரீன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அரைச்சி நம்ம சேர்த்தோம், பச்சையாக அரைச்சி சேர்த்தோம்னா அது சட்னி மாதிரி சாதத்தோடைய கலரே மாறிடும். இது பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை கலரில் அப்படியே இருக்கும். நம்ம கருவேப்பிலை சாதம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டான புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி புதினா சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.